தாவேகா தலைவர் விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நேரடியாக விமர்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாசிச பாஜக அவர் வந்து என்னோட கொள்கை எதிரின்ட்டு யாரை தாக்குறாருன்னா பிஜேபியை தாக்குறாரு. அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாரு, என்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு. இது முழுக்க முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த சினிமாவுக்கு வந்து வெளிவராததுக்கு உண்மை காரணம் என்னென்னா, இதில் வந்து எங்கள் வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் இருக்குது, நம்ம புரட்சி தலைவரோட படம். அந்த படத்தில் தலைவர் இரண்டு வேடத்தில் நடிச்சிருப்போம். அந்த படத்தோடைய காட்சி இதில் இடம்பெற்றிருக்குன்றது நான் விசாரித்ததில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உண்மையை சொல்கிறேன். அது வந்து ஒருத்தவங்களுடைய படத்தோட காட்சியை வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல், என்ஓசி இல்லாமல் இவங்க பகிரக்கூடாது. அது இந்த படத்தில் இடைப்பட்டிருக்கு. தலைவரோட படத்தோட இது வந்து இங்கே இடம்பெற்றிருக்கு. அது வந்து நம்ம பிரபலமான ப்ரொடியூசர் நாகிரெட்டி அவருடைய தயாரிப்பில் வெளியில வந்த படம் தான் இந்த படம். அதனால இப்போ என்னன்னா, அந்த என்ஓசி கிடைச்சது, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா இந்த படத்தை வெளியிடுறதுக்கு தாராளமான இது இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இது வந்து பேர்ன் பண்ணுறன்றது அபண்டமான பொய். இது வந்து ஒன்றும் இல்லை, இந்த ஒரு திரைப்படத்தோடைய காட்சிகள் இதில் இடம்பெற்றிருக்கு. என்ஓசி சப்ஜெக்ட் வாங்கிட்டாங்கன்னா கிளியரன்ஸ் ஆகிடும்.